முன்னுரையிலே நாங்கள் செபித்தது போல இன்றைய நாள் இறை இரக்கத்தின் பெருவிழா. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் உயிர்த்த ஞாயிறு பெருவிழாவிற்கை தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே இறை இரக்க பெருவிழாவை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நாங்கள் இந்த பெருவிழாவை நினைவு கூறுவதன் நோக்கம் என்ன? இந்த இறை இரக்க பெருவிழாவினுடைய உண்மையான அர்த்தம் என்ன? உண்மையான என்று சொல்றதை விட இந்த இறை இரக்க பெருவிழாவுக்கு பின்னால என்ன இருக்கு? இறை இரக்கம் என்றால் என்ன? சரி, இரக்கம் என்றால் என்ன? நாங்கள் பஸ்ஸில் போகிறோம், 103 பஸ்ஸில் போகிறோம் மருதானைக்கு, இல்லாட்டி 101 பஸ்ஸில் வெள்ளவத்தைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த ஊதுபத்தி விற்று கொண்டு வருவாங்க தானே ஒரு சில பேர். அவங்க வந்து சொல்லுவாங்க, சில இடங்களில் அந்த என்னுடைய பிள்ளைகள் இப்படி தாம்பாசல் போகிறாங்க, எனக்கு வருத்தம், மனைவிக்கு வருத்தம், சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, ஏதா சரி தாங்கலை. அப்படி சொல்லுகின்ற பொழுது நம்மளோட பர்ஸை எடுத்து இல்லாட்டி நம்முடைய கேன் பேக் அப்படியே திறந்து அதுக்குள்ளே இருந்து நான் கொடுக்கின்ற அந்த ஒரு சிறிய ஒரு ஐயோ பாவம், பிள்ளைகள் இருக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு வசதியே இல்லை, ஐயோ பாவம் என்று கொடுக்கின்ற அந்த பணமா இரக்கம்? இல்லாவிட்டால் நாங்கள் 3 வீலரில் பிக்மி போட்டு போகின்ற பொழுது சிக்னல் லைட், கலர் லைட்டில் வந்து சிவப்புகள் பத்துகின்ற பொழுது 3 வீலர் நிற்கும். 3 வீலர் நிற்கின்ற பொழுது நல்லா இருக்கிற காலை நல்லா இல்லாத மாதிரி காட்டிக்கொண்டு ஒரு சில பேர் வருவாங்க. இந்த கைகாலில் எல்லாம் அப்படி பொக்களம் மாதிரி இருக்கும். இங்கே கொழும்புல தான், நாராயணபட்டியில் அந்த நீங்கள் போனீங்களா தெரியும். நம்மகிட்ட வந்து தர்மம் கேட்பாங்க. நானும் நீங்களும் ஒரு சில நேரம் அவங்கள பார்த்த உடனே அப்படியே அவங்கள பார்ப்போம். இல்லாட்டி ஒரு சில வேலைகளில் நாங்கள் வந்து நம்மளுடைய இருக்கிறத ஒரு சிறிய ஒரு பணத்தொகுதியை கொடுப்போம். இதுதான் இரக்கம். இல்லை, உண்மையாகவே இரக்கம்டா என்ன? இரக்கம் என்றால் என்ன? குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு இடையில் பிரச்சனை, காணி பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை. மனைவி சொல்கிறாங்க, உன்னுடைய அம்மா இங்கே இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் நான் தான் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறேன், தண்ணி பில் கட்டுறேன், கேஸ் வாங்கி வைக்கிறேன், நான் தான் எல்லாமே செய்கிறேன், நீ சும்மா ஒரு 10,000 15,000 கொண்டு வாரீங்க, பிள்ளைகள் படிப்பில் நான் தான் உழைச்சி பார்க்குறேன், இரவு பகலாக உழைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே உங்களோட அம்மாவை கொண்டு நீங்கள் வச்சுக்கொண்டு இந்த வயசு போன காலத்தில் அவங்களுக்கு ஃபேன் வேணும், கீழே விழுந்தா அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். இந்த செலவுக்கெல்லாம் யார் காசு கொடுக்குறது? நீங்கள் கொடுக்குறீங்க, நான் தான் கொடுக்குறேன். எத்தனை நாளை கொடுத்து கொண்டு இருக்கிறது? இப்படி கொடுத்து கொண்டு இருந்தால் இந்த பிள்ளைகளை யார் பார்க்குறது? ஒன்று உங்களோட அம்மா இங்கே இருக்கணும். யாருடைய மனைவியும் நான் புண்படுத்துக்காக சொல்லவில்லை. இப்படியான கணவர் மனைவிக்கு இடையில இவ்வாறான ஒரு கலந்துரையாடல் வீடுகளிலே நடைபெறுகிறது. யாரும் தப்பா நினைக்க வேணாம். இந்த ஃபாதருக்கு இவர் என்ன, இவர் இதில் புள்ளத்தில் இருந்து கொண்டு இப்படிலாம் கதைக்கிறாருன்னு சொல்லி நான் உண்மையை தான் சொல்கிறேன். என்னிடத்துல வந்து ஒரு கணவர் பகிர்ந்து கொண்டதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் கற்பனை பண்ணி இல்லாட்டி ChatGPTயில் போய் சர்ச் பண்ணி போட்டுட்டு எப்படி இந்த ஸ்ட்ரகிள் என்றால் என்ன, குடும்ப பிரச்சனை என்றால் என்ன,
சொல்லி இருக்கு. இப்போ சோஷியல் மீடியா ஏஐ ஆப்னு சொல்லி நிறைய இருக்கு. அதில் சர்ச் பண்ணால் வரும். தலை இடிக்கிறது, தலை இடிக்க என்ன மருந்து வேணும், வாட்ஸ் அ மெடிசின் ஃபார் ஹெடேக், உடனே அது கொடுக்கும். இளநீ குடிங்க, தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, பரண்டோல் போடுங்கன்னு ஏஐ ஆப் கொடுக்கும். அப்படி நான் சர்ச் பண்ணி கொண்டு இங்கே சொல்லலை. உண்மையாகவே ஒரு கணவர் என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டது, இதுதான் பிரச்சனை, என்னால் இவ்வளோ தான் உழைக்க முடியுது. மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு தாய்மாரையும் நான் புண்படுத்துவதற்காக சொல்லலை. இங்கே இருக்கிற எல்லா தாய்மாரும் இல்லை, ஆனால் ஒரு சில பேர். அதுக்காக தந்தைமாரெல்லாம் நல்லமன்னு நான் சொல்ல வரையில்லை, அவங்ககிட்டையும் பிரச்சனை இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது எது இரக்கம்? என்னோட கேள்வியில் நான் ஃபோக்கஸ் மாற மாட்டேன். இரக்கம் என்றால் என்ன? நேரம் போய்கொண்டிருக்கு, 5 நிமிஷம் ஆயிட்டு. இரக்கம் என்றால் என்ன பிரியமானவர்களே? இல்லாட்டி நம்மகிட்ட நிறைய காசு இருக்கு, ஸோ இல்லாது என்று சொல்லி வார ஒரு ஆளுக்கு ஒரு செக் எழுதி கொடுப்போம். ஓகே, பஸ்ஸில் ஒரு ஆள் வாரு, ஓகே நம்ம செக் எழுதி போட்டுட்டு, ஓகே இதில் வந்து 1.5 லட்சம் காசு இருக்குது, நீங்கள் கமர்ஷியல் பேங்கில் போய் மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்து நல்லா சந்தோஷமாக வாழுங்க, நான் ஜெனரஸாக தாரேன். அதுவா இரக்கம்? நான் இங்கே பாடம் படிக்க வரையில்லை, பாடம் படித்து கொடுக்கையும் வரையில்லை. என்னை மறைக்கிளி பிள்ளைகளை காணவே இல்லை. மறைக்கிளி பிள்ளையை லீவ் விட்டோடனே மறைக்கிளி பிள்ளை எல்லாரும் வீட்டில் ஹாயாக இருப்பாங்க. கடவுளுக்கு என்னத்துக்கு இன்றைக்கு ரெஸ்ட்? சில வேலை மறைக்கிளி பிள்ளைகள் 3 மணி பூசைக்கு நான் வருவேன். நான் இன்றைக்கு இறையடக்க பெருவிழா 3 மணிக்கும் இருக்குது, 3 மொழியிலையும் நான் அதுலேயும் நான் பூசை வைப்பேன். அப்போ சரி நான் பார்க்குறேன் தமிழ் பிள்ளைகள் இருக்காங்களான்னு போயிட்டு. நம்முடைய புனித திரேசால் ஆலய மறை பாடசாலை பிள்ளைகள் 9:45 மணி பூசைக்கு வராமல் 3 மணி இறையடக்க பெருவிழா திருப்பள்ளிக்கு வந்து அந்த ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுகிறார்களா என்று நான் பார்ப்பேன், எண்ணி பார்ப்பேன். கிட்டத்தட்ட நாளைக்கு 89 பேர் இருக்கிறாங்க நம்முடைய மறைக்கில். 89 பேர் என்னுடைய எண்ணிக்கைப்படி. அதில் ஒரு 20 பேர் தான் பின்னுக்கும் இந்த முன்னுக்கும் இருப்பாங்க, மிச்சாக்களை காணவே இல்லை. நாங்கள் வளர்க்குற வளர்ப்பு அப்படி, நம்ம கொடுக்குற விசுவாசம் அப்படி. ஆனால் கதை மட்டும் வந்துடும். அந்த ஆக்களை பற்றி வீட்டுக்குள்ளே குந்தி இருந்து இந்த ஃபோன் எடுத்து ஒரு சில பெற்றோர் சொல்லுவாங்க, என்ன நடக்குது உங்களோட கோயிலில், என்ன செய்கிறாங்க? அந்த 1.5 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் டேட்டா போட்டு அடுத்தவங்களை பற்றி இன்னொருத்தர் வேலை வெட்டி இல்லாமல் அந்த குறை சொல்கிறதுக்கு ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அதுவும் நான் ChatGPTல சர்ச் பண்ணி கொடுக்கல, அதுவும் எனக்கு அறிய வந்தது நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்மட பங்கில் தான் அங்கே நடக்கிற வெள்ளவத்தையிலையோ மருதானையிலையோ அப்படிலாம் இல்லை, நம்மட பங்கில் தான். இந்த கால் பண்ணி கதைப்பாங்க ஒரு சில பேர், அவர் என்ன அப்படி செய்கிறாமா, இவர் இப்படி செய்கிறாமா, நாங்கள் தான் நீங்கள் காலங்காலமாக இருக்கிறோம், எங்களை விட்டு போட்டு என்ன நடக்கும்? நீங்கள் பிரியமான உறவுகளே, அதுதான் நான் இரக்கம். நேரம் போய்கொண்டிருக்கு, எனக்கு இரக்கம் என்றால் என்னென்று தெரியணும். அப்ப இரக்கம் என்றால் என்னென்று உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இறை இரக்கத்தினுடைய ஆழமான தன்மையை இன்றைய வாசகத்தினுடைய முதலாவது வார்த்தையை நீங்க பாருங்க. திருத்தூதர் பணி நூலிலிருந்து எடுக்கப்பட்ட 1ஆம் வாசகம் 2ஆம் அதிகாரம் 42வது வாக்கியம் தொடக்கம் சொல்கின்றது, ஒவ்வொரு நாளும், சீசனுக்கு கிடையாது, சர்ச் ஃபீஸ்ட் இல்லாட்டி ஈஸ்டர், கிறிஸ்மஸ், வேறு என்ன இருக்கு, வேறு என்ன பெருவிழா இருக்கு, குரோஸ்மையா விளங்கல. ஸோ ஏதோ அந்த ஒரு பெருவிழா வேறு அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தான், திங்கள்ல இருந்து ஞாயிறு மட்டும், ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு, வேற மனதோடு கிடையாது, ஒரே மனதோடு. அந்த ஒரே மனதோடு என்றால் என்ன? நாங்க ஆண்டவரை பார்க்கறதுக்காக போறோம். நான் பாவி, நான் பலவீனமானவன், நான் அவரை பார்ப்பதற்காக, அவரோடு உறவாடுவதற்காக போறேன். இல்லாட்டி நான் தான், எனக்கு தான் எல்லாமே தெரியும்,
நான் தான் நீங்க வச்ச சட்டம், நான் தான் இங்க வைக்கணும், நான் தான் இங்க 60 வருஷமா நான் தான் இந்த இதுல இருக்கிறேன், எனக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை, ஒரு கல்லை கூட அரைக்க இல்லாது, எனக்கு எல்லாமே தெரியும் என்ற அந்த ஆணவத்தோடு இல்லை. இல்லாட்டி நான் தான் இந்த பூசை நடக்கும்போது சில பேர் வெளிமிலிருந்து ஓடுவாங்க. இந்த பூசை நடந்து கொண்டு இருக்கும், ஒருத்தர் வெளிமிலிருந்து ஓடுவாங்க. அது ஏன் ஓடுறாங்கன்னு எனக்கு இப்படி சந்தேகம் கொண்டு வந்து பிரியமானவர்கள் நேரம் போய்கொண்டு இருக்கு. நான் இன்னொரு பங்குல இருக்கின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போவேன். இன்னொரு பங்குண்டா பூசைக்குன்னா நாங்கள் வந்து அந்த பிரதர் காலத்தில் வந்து நாங்கள் போகிறது, ஃபாதர் தான் பூசை வைப்பேன். அப்போ நாங்கள் பூசையில் போய் நாங்கள் உதவி செய்வோம் படித்து கொண்டு இருக்கின்ற பொழுது. அப்போ ஒரு நாள் பார்க்குறேன், ஒரு சில பேர் ஓடுவாங்க. இந்த பிரசங்கம் நடக்கும்போது ஒரே ஒரு ஆட்கள் தான் இந்த பங்குல. எனக்கு அப்படி எனக்கு தெரியாது, நான் இன்னும் விசாரிக்கல, ஆனால் நான் விசாரித்ததில்லை. அப்போ நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்துட்டு அப்போ ஃபாதர் கிட்ட, ஃபாதர் ஏன் இந்த குறிப்பிட்ட நபர்கள் வந்து இந்த முதலாம் மாதம் நடக்கும்போது, இந்த நற்செய்தி நடக்கின்ற பொழுது, இல்லாட்டி இந்த பிரசங்கம் நடக்கின்ற பொழுது எலும்பி ஓடுனா சும்மா ஓட மாட்டாங்க, எலும்பி இந்த பின்னுக்கு ஓடுனா பரவாயில்ல, முன்னுக்கு தான் ஓடுவாங்க. இந்த இப்படி அப்படி வாசன்னு பிரதர் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க, நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு முடியலை. ஸோ நாம் என்ன செய்கிறது, சொல்கிற ஆக்களுக்கு தான் சொல்லலாம். கேட்குற அந்த என்ன எருமை மாட்டில் மழை பெய்கிற மாதிரி அப்படி தான் அந்த ஃபாதர் சொன்னேன். நான் சொல்லல, அந்த ஃபாதர் சொல்கிறேன், வயசு போன ஃபாதர், அவர் சொல்லி கலைச்சும் போயிட்டு. அப்போ நான் ஒரு நாளைக்கு ஓகே சரி, என்னத்துக்கு தான் எழுப்பி போகிறாங்கன்ற ஒரு கியூரியோசிட்டி, ஒரு ஆர்வம், கேட்டு பார்ப்போமே என்று போய் கேட்டேன். அப்போ அவர் இல்லை பிரதர், நாங்கள் வந்து சும்மா தான் எழுப்பி போகிற தண்ணி குடிக்க, சும்மா நீங்கள் ஏன் எழுப்பி போகிறீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஒவ்வொரு இதுலையும், எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபைஸ் கிடையாது, திருப்தி கிடையாது. சரின்னு சொல்லி போட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் அவங்களோட வீட்டுக்கு போயிருந்தேன். பின்னேறம் போல் எங்கிட்ட அந்த அப்போஸ்தலரேட் பணி முடிஞ்சு நாங்கள் வரும்போது அவங்க வீட்டுக்கு போனால், வீட்டில் போய் இருக்கிற எல்லாரையும் பார்த்தேன் நான். அவங்களோட வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்கள் என்ன நடக்குது, பிள்ளை என்ன செய்கிறாங்க, மனைவி என்ன செய்கிற, கணவன் என்ன செய்கிறாங்க. அப்போ தான் எனக்கு கிடைச்சது அவங்களோட கதைச்ச விடயங்களில் வந்து நான் ஒருத்தர் கதைக்கும்போது சும்மா அவங்களோட நல்லா செவி மடுப்பேன். நான் அவங்களோட உள் நோக்கம் என்னன்னு சொல்லி தூயாவினோட எனக்கு வெளிப்படுத்துவேன். அப்போதான் நான் அறிந்து கொண்டேன், வீட்டில் வந்து அவரை கணக்கே எடுக்கிற இல்லை, வீட்டில் வந்து அவரை கணக்கே எடுக்கிறது இல்லை, பிள்ளைகள் கணக்கு எடுக்கிறது இல்லை, மனைவி கணக்கு எடுக்கிறது இல்லை. பாவம், அந்த நபர் பாவம். அவருக்கு தேவை அட்டென்ஷன் சீக்கிங், அவருக்கு தேவைப்பட்டது அட்டென்ஷன். அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி அப்படின்னா எல்லாரும் என்னதான் பார்ப்பாங்க, நான் தான் குடும்பத்தில் கிடைக்காதத அந்த நபர் பங்குல வந்து அடைய பார்க்கிறார். ஆனா கேட்டதுக்கு சொல்ற சும்மா தான் ஃபாதர் நான் போறேன். நமக்கு தானே வயசு குறைஞ்ச நான் கடவுள் எனக்கு நிறைய தாரே, நான் வேணாம் சொன்னா அவர் நிறைய ஞானத்தை தாரே. நான் பார்த்து சரி பாவம், அவர் ஏதாவது அனுபவிச்சுட்டு போகட்டும், எடுத்துட்டு வீட்டில் கிடைக்காது இங்கே சரி கிடைச்சி திருப்தி அடையட்டுமே, ஒரு ஆன்மா திருப்தி அடையட்டுமே, நானும் விட்டுட்டேன். அப்படித்தான் நீங்கள் ஒரு சில பேர் போனாலும் எனக்கு தெரியாது. நான் இங்கே நம்ம பங்களில் அப்படி போவாங்க அப்படி ஒரு சில பேர். ஆகவே மறைவுரை என்னண்டா, நாங்கள் இரக்கம் என்றால் என்ன அது வேற கதை, அந்த எழுப்பி போடுறது வந்து வேற கதை. இப்போ மறைவுரையினுடைய ஆழம் என்னண்டா, இறை இரக்கம் என்றால் என்ன. ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். நாங்கள்லாம் கோயிலுக்கு வரோம் ஒரே மனதோடா, இல்லாட்டி அட்டென்ஷன் சீக்கிங், எனக்கு கிடைக்காத ஒன்றை நான் அடைவதற்கு வாரேனா, அதுதான் இரக்கம். அவங்க ஒரே மனதோடு அவர்கள் ஆலயத்திற்கு ஒவ்வொரு நாளும் கூடி வந்தபடியினால்தான் அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களிடம் இருந்ததை பங்கிட்டு கொண்டார்கள், தங்களிடம் இருந்ததை பகிர்ந்து கொண்டார்கள். அங்க என்ன இருந்தது, அங்கு எளிய உள்ளத்தோடு வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள், கடவுளை போற்றி வந்தார்கள், எல்லா மக்களிடையேயும் நல்லெண்ணத்தை பெற்றிருந்தார்கள். நல்ல ஒரு எண்ணத்தை, ஆண்டவர் தாம் மீட்பு கொண்டவர்கள் நாள்தோறும் அவரோடு சேர்க்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அதுதான் இறை இரக்கம். கம்பேஷனேட்,
இரக்கம் எப்பொழுது வரும் என்றால் நாங்கள் ஒரே மனதோடு வர வேண்டும். இல்லாட்டி காலம் அப்படியே எழுப்பி இங்கே வந்துட்டு என்ன நடக்குது பார்த்தோமே, நான் தான் இங்கே 40 வருஷமா ஆட்சி செலுத்துறேன், என்ன விட்டுட்டு இன்னொரு ஆள் வந்து இதை செய்யலுமா? இவர் நேற்று வந்த ஃபாதர், இவருக்கு என்ன தெரியும்? நாங்கள் தான் காலங்காலமாக இதை கட்டி கொண்டு வரோம். நாங்கள் கட்டி கொண்டு வந்தால் இதுதான் நம்ம கட்டி வச்சது. பிள்ளைகளை காணல, எதை கட்டினோம்னு எனக்கும் தெரியலை. நான் கட்டினாலும் இதில் சென்ட் திரேசனுடைய அந்த அது கூரை வந்து இன்னுமே ஒழுகுது. எவ்வளவுதான் நாங்கள் பணத்தை கொடுத்து அதை அடைச்சாலும் அதில் ஒழுகி கொண்டு தான் இருக்குது. அது ஏன் ஒழுகுன்னு எனக்கும் தெரியுது இல்லை. பாவம் எங்களோட ஃபாதர்ஸ் மாதிரிலாம் காசை கொடுத்து நாங்கள் இந்த கூரையை வந்து அடைக்க பார்க்குறோம். அது நிற்கதே இல்லை. பெரிய வியாழன் என்று அங்கால பக்கம் ஒழுகுது. அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய வியாழன் நட்கரணை ஆண்டவர் எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த பக்கம் அப்படியே தண்ணி மேலேருந்து ஊற்றுது. எனக்கு பயமா இருந்தது. வயசு போனாக்கள் வழிக்குள்ள விழுந்துட்டாங்கண்டா, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். அப்படித்தான் ஓட்டையை அடைக்க இல்லாம இருக்கு, விரிசலை அடைக்க இல்லாம இருக்கு. மேபி அதுக்கு வேற காரணம் இருக்கும். ஆனா நான் எப்படி பார்க்கணும் என்றால், நாங்க ஒரே மனதோட வாரம். இல்லாட்டி நான் வச்சதுதான் சட்டம், நான் வச்சதுதான் அதிகாரம், நான் வச்சதுதான் இங்க நடக்கணும் என்ற ஒரு ஆணவத்தோடும் திமிரோடும் தலக்கணத்தோடுமா நாங்க இங்க வாரோம். யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக சொல்லல. அதுதான் உண்மை. இரக்கம் என்பது ஒரே மனதோடு நாங்கள் வர வேண்டும். கடவுளை தேடுவதற்காக, அவரோடு உறவாடுவதற்காக, அவருடைய அன்பை நாங்கள் பெறுவதற்காக. ஆனால் நமக்குள்ள என்ன மனதோடு வருகின்றோம் என்று உங்களுக்கு தெரியும். அது மற்றவங்களுக்கு தெரிய ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு தெரியும் என்ற அதுதான் ஞானம். எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல வரையில. கடவுள் எனக்கு ஒரு கொஞ்சம் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தின் அடிப்படையிலே தூய ஆவியானவருடைய தூண்டுதலிலே இந்த நபர் இதுக்குள்ள என்ன நோக்கத்தோடு காலை வைக்கிறார்கள் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். அவருக்குள்ளே இருக்கின்ற எங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். ஆகவே பிரியமான உறவுகளே, இந்த இறையிறக்க பெருவிழாவிலே நாம் என்ன நோக்கத்தோடு ஆலயத்துக்கு வருகின்றோம்? எனது குடும்பம், எனது பிள்ளை, எனது உறவுகள், எனது திறமை, எனது ஆலயம் எங்கு இருக்கின்றது? ஆண்டவருடைய அந்த இருதயத்திலே இருந்து வடிகின்ற இரத்த துளிகள் நம்மை கழுவட்டும். இறுதியாக அந்த பேய், சாத்தான் இதுகள் வந்து அந்த கருப்பாலாம் இருக்காது. ஆதாம் ஏவாள் வந்து தூண்டப்பட்டார்கள். எப்படி என்றால், அந்த பழம் வந்து அழகாக இருந்தது, கண்ணுக்கு கவர்ச்சி ஊட்டுவதாக இருந்தது. ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாத்தையுமே சாப்பிடுங்க, ஆனா அந்த மரத்தில் இருக்கின்ற அந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதீர்கள். அப்ப ஆதாம் ஏவாளுக்கு வந்து அந்த அழகான பழம் தான் கவர்ச்சி ஊட்டுகின்றது. அந்த அழகுக்குள்ளே தான் மாயையும் ஒளிந்திருந்தது. அப்படித்தான் அழகை வந்து நம்மளை தாக்கும். அழகை வந்து அந்த கருப்பா அந்த தாய்மையின் சுவடுல வந்து வச்சிருந்தாங்க. பஷன் பிள்ளை நாங்கள் செஞ்சிருந்தோம். அதுல வந்து முன்னுக்கு அதுல ஈவில் ஸ்பிரிட் வந்து இப்படி கருப்பா உடுப்பெல்லாம் உடுத்தி கொம்பெல்லாம் வச்சு அப்படிலாம் வராது. பேய் வந்து அப்படி வராது. பேய் வந்து அழகா தான் இருக்கும், கண்ணுக்கு கவர்ச்சி ஊட்டுறதாக இருக்கும், நமக்கு பிளஷரை தரும், சுவையாக இருக்கும். இப்படி என்றால் எனக்கு எல்லாமே கிடைத்தால் ஓகே தானே, நான் இங்க என்னை வந்து தூக்கி வச்சா ஓகே தானே, அதுதான் அழகை, அதுதான் பேய். ஆகவே இந்த இறையிறக்க பெருவிழாவிலே நமக்குள்ளே இருக்கின்ற அந்த அழகைகளை நாங்கள் உடைக்க வேண்டும். அந்த பேயினுடைய ஆதிக்கத்தை நாங்கள் உடைக்க வேண்டும். அவருடைய இரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவ வேண்டும். அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். ஒரே மனதோடு ஆலயத்திற்கு வர வேண்டும். இது நடக்காவிட்டால் பிரியமான உறவுகளே, ஒரு நாளைக்கு நானும் நீங்களும் உங்களுக்கு மறையுரையாற்றிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பேச்சும் நிற்கும், உங்களுடைய மூச்சு காத்தும் நிற்கும். நாங்கள்
மண்ணுக்குள்ளே போகின்றவர்கள். ஒரு நாளைக்கு நாங்கள் இறக்கத்தான் போகின்றோம். அவ்வாறு மரித்த பிறகும் நம்முடைய ஆன்மா ஆண்டவருடைய பதத்திலே அந்த நித்திய இளைப்பாற்றியை அடைய ரொம்ப நாள் எடுக்கும். நாங்கள் மனம் மாறாவிட்டால் நாங்கள் எவ்வளவுதான் ஆடலாம், எப்படித்தான் கண்ட்ரோல் பண்ணலாம், எவ்வளவு பில்லி சூனியங்கள் எங்க போயும் எல்லாம் செஞ்சு நம்முடைய ஆதிக்கத்தை செலுத்தலாம். ஆனா ஒரு நாளைக்கு இந்த மூச்சு காத்து இந்த சத்தம் கம்ப்ளீட்டா நிற்கும். மரணம் நம்மை ஆட்கொள்ளும். கிறிஸ்தவம் மரணத்திலே முடிவதல்ல. உயிர்த்த ஆண்டவர், இறை இரக்கத்தின் ஆண்டவர் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. கண்களை மூடியவர்களாக ஆண்டவருடைய